நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாறன், வீரா 2 பேருமே வந்து அதாவது அவுட்டிங், டேட்டிங் எல்லாம் போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அவங்கள ஃபாலோ பண்ணி பார்த்தா நம்ம கண்மணி வேற வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அதாவது வீராவோட அம்மாவும், அவங்க தங்கச்சி இருக்காங்க. பக்கத்துல வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வீட்டோட ஓனர் போல. அவர் வந்து வாடகை கேட்டு வந்திருக்காரு. அம்மா நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வீரா இருந்த வரைக்கும் வந்து கரெக்ட்டா 3ஆம் தேதியே வந்து வாடகை குடுத்துருவா. இப்ப தேதி 8 ஆச்சு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ணே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. 2 பேருக்கும் வந்து கல்யாணம் முடிச்சு குடுத்துருக்கோம். அதனால செலவு நெறைய ஆயிடுச்சுண்ணே. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வாடகை குடுத்துர்றேண்ணே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீ குடுத்துருவேன்னு தெரியுமா? இருந்தாலும் இந்த பக்கமா வந்து நான் போனேன். அதனால வந்து உன்கிட்ட ஞாபகப்படுத்திட்டு போலான்ட்டு தான் வந்தேன். சரியா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அடுத்து வந்து பிருந்தா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா பண்றது? நம்ம அக்கா வந்து நமக்காக உழைச்சா. இப்ப அங்க போயிட்டு அக்கா கிட்ட வேணா காசு கேட்கலாமா? அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே அவட்டலாம் கேட்கக்கூடாதுடி. அவ முன்னாடி நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா. இப்போ வந்து அவங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா. காசெல்லாம் கேட்கக்கூடாது. ஆல்ரெடி வந்து ஊருக்குள்ள வந்து 2 பொண்ணையுமே வந்து ஒரே வீட்ல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டான்னு சொல்லிட்டு தப்பா பேசுறாங்க. அதனால வந்து நம்மளே ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பிருந்தா வந்து அம்மா நான் வேணா வேலைக்கு போறேன்ம்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். நீ படிப்புல மட்டும் கரெக்ட்டா இரு. மித்தத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ட்ராயருக்குள்ள வந்து ஒரு மோதிரம் இருக்கு. அந்த மோதிரத்த எடுத்துட்டு வராங்க. அம்மா இது என்ன மோதிரம்? அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே வீரா வந்து 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு அவங்க அண்ணன் வாங்கி போட்ட மோதிரம்டி. இத வந்து பத்திரமா இருக்கு. கையில சேரலன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிருக்கா. இத அடகு வச்சுட்டு நம்ம வச்சுட்டு வாடகை கட்டுவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா. அக்காவுக்கு தெரிஞ்சா திட்டுவா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, தற்சமயத்துக்கு வேற வழி இல்லடி. வாடகை கட்டிட்டு அப்புறம் திருப்பிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வந்து நம்ம வீரா வந்து கிச்சன்ல வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம வள்ளி வந்து வந்துடுறாங்க. வள்ளி வந்துட்டு வீரா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு கேட்டவுடனே என் ஹஸ்பண்டுக்காக டீ போட்டிருக்கேன்ம்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏம்மா இந்த கண்மணியும் அந்த ராஜேஷோட அம்மாவும் எப்போ பார்த்தாலும் உன்னைய பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன பேசுறாங்கம்மா? அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே நீங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாவே இல்லையாம். பிரிஞ்சுட்டீங்களாம். அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து கண்மணி வராங்க. சரிம்மா யாருக்கு டீ? மாறனுக்கா? நல்லா சுண்ட காய்ச்சி போட்டிருக்கியே பரவாயில்லையே. அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான்மா என்னைய. உன்னைய மாரி பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி வருவான்னு சொல்லிட்டு. அதான் நீ வந்துட்டேல. நீ அவள பார்த்துக்குருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வள்ளி வந்து போயிடுறாங்க. உடனே கண்மணி வந்து ஏய் வீரா நில்லு. உனக்கெல்லாம் இது தேவையா? ஜோசியக்காரன் என்ன சொன்னான் தெரியுமில? நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருக்கான். நீ எதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் கண்மணி எனக்கு என்ன தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா? அந்த ஜோசியக்காரனை யார் கூட்டு வந்தது? யார் எப்படி நின்னெல்லாம் பேச சொன்னது? எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என் மேல சந்தேகப்படுறியா? அப்படிங்கிற மாரி கேட்டவனே உன் மேல சந்தேகப்படல. இந்த வீட்ல யாரு எப்படி எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விறுவிறுன்னு வந்து நம்ம வீரா வந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில மாடியிலேருந்து நம்ம மாறன் வந்து இறங்கி வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இந்தாங்க டீ வாங்க டீ குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல வீரா லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏங்க டீ குடிச்சிட்டு போறதால ஒண்ணும் ஆக போறது கிடையாது. வாங்க உட்காருங்க டீ குடிங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன வெளியில வந்தா இப்படி பாசமா வச்சுக்கிறா, வீட்டுக்குள்ளனா இப்படி எகிறி எகிறி மிதிக்கிறா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏங்க டீ குடிங்க ஆறிற போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி குடிக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இல்லைங்க நம்ம லவ் பண்ணும்போது வெளியிலேயே சுற்றுனது கிடையாது. வெளியில் எங்கேயும் போனது கிடையாது. லவ் பண்ணுறவங்கலாம் அப்பயே டேட்டிங் போகிறாங்க. நம்ம இன்னும் எதுவுமே பண்ணலை. நம்ம இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து டேட்டிங் போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்சில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சால் என்னங்க டேட்டிங் போகக்கூடாதுன்னு இருக்கா? நம்ம வந்து இன்றைக்கி ஜாலியாக டேட்டிங் போக போகிறோம். சீக்கிரமாக வேலையை முடிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து டேட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ராஜேஷோட அம்மாவும் அங்கிட்டு இவங்க இருக்காங்கல்ல கண்மணி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க சீக்கிரமாக வேலையை முடிக்கிறோம் சரியா? அப்படியே ஒரு சினிமாவுக்கு போகிறோம். அதுக்கடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோம். அதுக்கடுத்து வரும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க மல்லிகைப்பூவும் அல்வா வாங்கி தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எப்படிங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்கிறாங்க. எல்லாம் அனுபவப்பட்டு போயிட்டேன் என்ன செய்றது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு சரி எல்லாமே வாங்கிடுவோம். சரி இப்போ நேரம் ஆயிடுச்சு ஒரு வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்கிறாங்க. ஏங்க இருங்க நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பின்னாடி வா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போனால் தான் சரியாக வரும். ஏன்னா நம்ம ஒரு நாள் வந்து சேர்ந்து போக அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க உடனே நான் கிளம்பி தான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை கோர்த்துக்கிட்டு 2 பேருமே ஜாலியாக பைக்கில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் என்னடி இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க சந்தோஷமாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்களே இவங்களை பிரிக்கவே முடியாது போலயே. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று இந்த வீட்டில் போட்டுருவாங்க. அவ்வளோதான் அதுக்கடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. நீ வந்து என்னோட தங்கச்சி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் நடக்காத அத்தை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அந்த நேரத்தில் வந்து வள்ளி அந்த பக்கம் வராங்க. "என்ன 2 பேரும் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நாங்க பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு மாநாடு மாரி இருக்கா?" அப்படிங்கிற மாரி வந்து கண்மணி கேட்காங்க. "ஆமா, வேறு யார் பேசுனா மாநாடு மாரி கிடையாது. ஆனா நீங்க 2 பேர் பேசுகிறது தான் மாநாடு மாரி இருக்கும். நீங்க 2 பேர் பேசுகிறது ஒன்றுமே நடக்காது. இருந்தாலும் கூட்டம் கூடி பேசிக்கிட்டே இருப்பீங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வள்ளி வந்து சொல்கிறாங்க, "உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இப்போ யாருமே வந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா இல்ல. அடுத்தவங்க சந்தோஷமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் சந்தோஷமா இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கில் படித்தேன். ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லது. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாரி வந்து வள்ளி வந்து சுட்டிக்காட்டி பேசுகிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இப்போ உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி வந்து கண்மணி கேட்காங்க. "எனக்கு ஒண்ணு வேணும். சும்மா சொன்னேன்." அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி போயிடுறாங்க. அடுத்து வந்து கண்மணி சொல்கிறாங்க, "இல்ல அத்தை, நானும் என் ஹஸ்பண்டும் அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ நான் ஃபாலோ பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு வீரா வந்து நடிக்கிறா. அதை கன்ஃபார்ம் பண்ணாம விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஏய், என்னடி சொல்கிற?" அப்படின்னு ராஜேஷோட அம்மா வந்து கேட்காங்க. "ஆமாத்த, நான் வந்து நானும் ராகவனும் சேர்ந்து போக போகிறோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயையோ, ஐயோ வேறு ராகவன் கூட சேர்ந்துட்டானா நம்ம பிளான்லாம் என்ன ஆகுறது? பிறகு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதே. வீரா சேர்ந்தாலும் பரவாயில்ல, இந்த கண்மணி வந்து ராகவன் கூட சேரவே விடக்கூடாது. அப்புறம் நம்ம பிளான் எதுவுமே பலிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.